வெல்கம் டு தி சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட 23வது நாள் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எபிசோடு ஆரம்பிக்கும் போது கார்டன் ஏரியாவில் எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தா திருடர்கள் முகமூடியெல்லாம் போட்டு பார்க்கும்போது அப்படிதாங்க இருந்தது. ஏயா அவங்க தான் மற்ற ஆளுங்களை பார்க்க முடியாது, நாங்களுமா பார்க்க முடியாது? அப்ப இந்த ப்ரமோஷனுக்கு வரும்போதெல்லாம் வந்து வெளியாட்களை சந்திக்க வைக்கிறீங்களே, அது எந்த கணக்குல வருது? இப்ப வழக்கம் போல பழைய குருடி கதை வத்தரடி அப்படின்றது கணக்கா பாரு வந்து மறுபடியும் திவாகர் கிட்ட நான் உன்னை ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லப்பா நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் அப்படின்னு அவரும் பெருந்தன்மையா ஒத்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசுவாங்க அப்படின்றது நான் எதிர்பார்க்கல, அதுவும் எனக்காக வந்து பேசுவாங்க அப்படின்றது சுத்தமா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பாரு சொல்றாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், அப்படிலாம் இல்ல பாரு, அவங்க இண்டிவிஜுவல் பிளேக்காக தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஓட்டு வந்தது. சாரே என்ன சொன்னாரு, உன்கிட்ட சண்டைக்கு நிக்கிறவங்க ஏன் அவரை டோட்டலா அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இல்லையா, இதனால நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, அதுக்கெல்லாம் நீ காரணம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க வந்து அதை அப்படித்தானே அவங்க நம்பிட்டு இருக்காங்க, என்னாலதானு. அப்புறம் ஏன் அவருக்கு 10 ஓட்டு உனக்கு 7 ஓட்டு அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு. எல்லாரும் உள்ள போய் பார்க்கும்போது அவங்க வச்சிருந்த பொருள் எல்லாம் இல்ல, சமைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் எல்லாம் இல்ல. ஐயோ என்னடா வெங்காயத்தை காணும், அதை காணும், இதை காணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து பூவா கட்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ பிக் பாஸ் சைட்ல இருந்து திங்ஸ் வருது. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீக்குக்கு தேவையான சாப்பாடு மட்டும்தான் இருக்கு, இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து டாஸ்கை ஜெயிச்சு உங்களுக்கான சொத்தை வாங்கிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதுனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு கஞ்சி தான் அப்படின்னு சொல்லி அண்ணாவும் கனியும் சொல்றாங்க. திவாகர் வந்து ஒரு கேமரால சொல்லிக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டிலேயே வந்து 9ல ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு வேளை மட்டும் சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பிரஷ் இல்லாம, ஷாம்பு இல்லாம, சோப்பு இல்லாம நாங்க வந்து இன்னைக்கு நாளை தொடங்குறோம், இதுவே இப்படியே பழகிரும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவுமே நியாயமான, இன்னைக்கு சோப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்க திவாகர் வந்து அவரை கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை பதிவு பண்றாரு. பிரவீன் சொல்றாரு, மார்னிங் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பாசிட்டிவா போவோம், அதை வந்து கமருதீன் தொடங்கி வைப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நான் தூங்கும் போதும் எழும்பும் போதும் எனக்கு நல்லதே நடக்கும், ஏன்னா நான் நல்லவன் அப்படின்றாரு. அடுத்து திவாகர் ஆரம்பிக்கிறாரு, தர்மத்தின் வாழ்தனை சூது கவ்வும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அடுத்தவங்களும் அந்த ஆக்ஷனை பண்றாங்க, அது பண்ண தேவையில்லை, பட் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருந்தாலும் அவர் அதை பெருசா கண்டுக்கல. அந்த டைலாக் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சத்தியம் தான் வெல்லும், சத்தியத்தை யாரும் தோற்கடிக்க முடியாது, சத்தியத்தை வந்து அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சத்தியம் சத்தியம்னு ஒரு சத்தியம் பண்றாரு. பண்ணிட்டு இருக்கும் போதே போதும் 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 லிஸ்ட் பெருசா போகுது அப்படின்ற மாதிரி பிரவீன் வந்து சொல்றாரு. அதை பெருசா யாரும் கேட்கல, ஆனா வினோத் கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டாப்ல, போதும்பா அப்படின்ற மாதிரி. உடனே நான் பேசும்போது நீ எப்படிடா குறுக்க வந்து போதும்னு சொல்லுவ அப்படின்னு திவாகர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் பேசும்போது மட்டும் நீ சொம்ப தூக்கிட்டு வந்துடுற, நானும் 1000 தடவை நோட் பண்ணிட்டு நான் பேசும்போது மட்டும் தாண்டா நீ குறுக்க வர அப்படின்ற மாதிரி பேசி, நான் சொல்லலடா பைத்தியக்கார, ஏதோ பீப் போட்டாங்க, தலை தான் சொன்னாரு, அதை நான் திருப்பி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுறாரு. சரி, எனக்கு இப்போ ஒரு டவுட், இப்போ இந்த சண்டையில வந்து இவர் பேசும்போது நமக்கு காட்டுறாங்க அவர் கெட்ட வார்த்தை ஏதோ சொல்லியிருக்காரு, நமக்கு பீப் போட்டு காட்டுறாங்க. 24/7 ஓடும்போது அங்க எப்படி இவங்க எடிட் பண்ணுவாங்க? வினோத் கோவப்படுறாரு, நீங்க எல்லாரும் அவனை பாவம் பார்த்து விட்டுறீங்க, அவன் அதை வச்சு நல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான், ஸ்கோர் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க நான் மட்டும் சொல்லல, 2-3 பேர் சொன்னாங்க, அப்ப என்ன மட்டும் அவன் வந்து பேசணும் அப்படின்னா டார்கெட் பண்ணி தானே பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. பிரவீன் வந்து சமாதானம் பேச கூப்பிடுறாரு. திவாகர் சுத்தி இருக்கவங்க எல்லாம் போங்கன்னு சொல்றாங்க. பேசுறது கூட ஒரு தகுதி வேணும் அப்படின்னு எல்லாருமே வந்து கோவப்படுறாங்க. இந்த மாதிரி பேச்சு தானே உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது, இந்த மாதிரி தப்ப தானே நீங்க மறுபடியும் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் வார்த்தையை விடல, அவர் தானே பேசினாரு அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்றாரு. இதுக்கிடையில சமாதானம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட வந்த பிரவீனையும் லைட்டா தள்ளி விட்டுறாரு. அவர் அதை பெருசா கண்டுக்கல, பட் அதை சொல்லிட்டாருங்க, நான் சமாதானத்துக்கு தான் உங்களை கூப்பிட வந்தேன், ஏன் தள்ளி விட்டுட்டீங்க, இருந்தாலும் நான் உங்களை சமாதானத்துக்கு கூட்டிட்டு போயே திருவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்காரு. அவர் எனக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு ரூல் வச்சிருக்கேன்ல, அதை ஃபாலோ பண்ணும்ல அப்படின்னு. ரூல் வச்ச நீயே அதை நீ ஃபாலோ பண்ண மாட்டேற, எங்க நீ கேட்கற, நீ வந்து ஒன் சைடா பேசிக்கிட்டு இருக்க, அங்க நடந்ததை நீயும் தானே பார்த்த, ஆனா நீ இப்போ அப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் விக்ரம் எல்லாருமே சேர்ந்து தலை கூப்பிட்டா நீங்க போகணும், சரியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ பிரவீன் இந்த பக்கம் வினோத் கிட்ட யாருமே கேட்காதப்போ நீங்க கேட்டது தப்பு,
தலையாகிய நான் மட்டும்தான் அதை சொல்லியிருக்கணும் போதும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, அது தப்பு. அப்புறம் இந்த பக்கம் திவாகர் கிட்ட எல்லார்ட்டையும் நீங்க வந்து நான் பேசுறப்போ நீ எப்படிடா கேப்ப பாப்ப அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படின்ற தம்பி ஒரு சின்ன திரு. நான் வந்து எப்படிடா அப்படின்லாம் சொல்லல, எப்படிங்க நீங்க வாங்க போங்க அப்படின்னு தான் சொன்னேன். சரி ஏதோ ஒண்ணு நீங்க வந்து கத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் கத்தி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் தானே வார்த்தை விட்டாரு அப்படின்னு சொன்னதும் கமருதீன் வந்து அவர் உன்னை என்னெல்லாம் சொன்னாரு அதெல்லாம் சொல்லு, இந்த மூஞ்சியை பார்க்க முடியல கண்ணாடியில பாத்தியா அதெல்லாம் கேட்டார்ல, காலுக்கு செருப்பு அதெல்லாம் சொன்னார்ல, எல்லாத்தையும் சொல்லுடா ஏன்டா அமைதியா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திவாகர் சொல்றாரு, யோ அதெல்லாம் பழைய விஷயம், நாங்களே குழி தோண்டி போத அதெல்லாம் நீங்க கொண்டு வராத, இப்போ என்ன இங்க விஷயமோ அதை மட்டும் நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம அரோராவை பார்த்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணதுக்காண்டி என் மேல தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் கமருதீனோட அத்திய தெரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட ஒரு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ திவாகர் கொஞ்சம் கத்த ஆரம்பிச்ச உடனே வினோத் வந்து அந்த பக்கமா போயிருக்காரு. அண்ணனே வாங்க சமாதானம் பேசலாம், வாங்க சமாதானம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடியே போறாரு வீட்டுல. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர்கிட்ட வந்து பிரவீன் பேசிட்டு இருக்கும்போது வினோத் அந்த சைடா வந்துகிட்டு இருக்கும்போதே கத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நாக்கு அப்படி பண்ணிடுறாரு. சபரி பாத்துடுறாரு. அதை திவாகரும் நோட் பண்ணிடுறாரு. உடனே இவர் இப்ப என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ண? கத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னேன், கத்தாதீங்கன்னு சொன்னேன். இல்ல நீங்க அப்படிலாம் சொல்லல, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சபரி வந்து அதை சொல்லி காட்டுறாரு. நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி இவர் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை யாருமே கேட்க மாட்டீங்க, நான் கத்தி பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய விஷயமா போயிடுச்சா அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து இன்னும் கத்துறாரு. இதெல்லாம் வந்து நம்மள ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும்ல, அப்ப வெறுப்பேத்தி பாக்குற மாதிரி தானே இருக்கு, இந்த செய்கையெல்லாம் வந்து நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. பிரவீன் சொல்றாரு, நீங்க பைத்தியக்காரன்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டீங்க, அந்த மாதிரிலாம் யாரையும் சொல்லக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் கச்சமுச்சான்னு கத்திக்கிட்டு இருக்க விக்ரம் சொல்றாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா தானே ஜட்ஜி வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு, அதையே சொல்ல விட மாட்டீங்க அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 பேரும் வந்து கைய கொடுங்க அப்படின்னதும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில இவர் கட்டிப்பிடி வைத்தியம் ஒர்க் அவுட் ஆகல. சரி கைதான் கொடுத்துக்க மாட்டீங்க, 3 தடவை கையை தட்டிட்டு ஜாலியா போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் தட்டிட்டு போயிடுறாரு. இப்போ பிக் பாஸ் சொல்றாரு, என்ன பிரவீன் நீங்க வந்து இது ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன ஒத்தே நான் வந்து உங்க எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்கேன், பட் நீங்க என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, சொன்ன வார்த்தையெல்லாம் காப்பாற்ற மாட்டீங்க போலயே, எல்லாரையும் போய் செக் பண்ணுங்க, என்ன பர்ஃப்யூம் வச்சிருக்காங்களா, பவுடர் வச்சிருக்காங்களா, இல்ல என்னென்னமோ நான் வைக்க கூடாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இவரும் உள்ள எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு, இந்த ஸ்கூல்ல வந்து நீ நெயில் கட் பண்ணிருக்கியாடா அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்லாம் வந்து கையை பார்த்து நெயிலே போடுவாங்க, நகை வளர்ந்துருக்கு வெட்டல அப்படின்னா அந்த மாதிரி எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு, அது எதுக்கு பண்ணாருன்னு எனக்கு தெரியல, சரி கையை நீட்ட வச்சாரு. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம திவாகரை போய் மோந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னடா நடக்குது, பக்கத்துல போனாலே பர்ஃப்யூம் வாசனை தான் தெரிஞ்சிருமே, கழுத்துக்குள்ள போய் மூக்கு விட்டாதான் தெரியுமா. செக் பண்ணி முடிச்சுட்டு அவரும் வந்து நியாயமா ஒண்ணு ஒத்துக்கிறாரு, நானும் என்னோட சென்ட் வந்து யூஸ் பண்ணி மரத்துல தான்ப்பா வச்சுட்டேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இருந்தாலும் நானும் இந்த வீட்டுல தலையா இருந்தாலும் நானும் இந்த வீட்டுல ஒரு ஹவுஸ்மேட்ஸ் தான், அதனால நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட இந்த கலெக்ட் பண்ண பொருளெல்லாம் உள்ள வைக்கலாமா கேட்கவும் அவரும் போய் உள்ள வச்சுட்டு சொல்லிட்டாரு. பிரவீன் பேசுறாரு, என்ன அப்படின்னா பாஸ் வந்து ஆர்மி கேம்ப் அப்படின்ற வார்த்தைய ரொம்பவே வந்து சீரியஸா எடுத்துட்டு நமக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காரு, அதனால நீங்க வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க, அது வந்து அந்த மாதிரியே கொண்டு போவோம் அப்படின்னு பாருச்சு, நீங்க ஆர்மி கேம்ப் மாதிரி சொன்னீங்க, அப்படியே தான் கொண்டு போகவும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் ஆக்சுவலா அவர் ஆமான்னு சொல்லிட்டாரு. எங்க ஒருத்தங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதும் பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கேள்வியை கேட்கணும். இந்த பிள்ளைக்கு கேள்வி கேட்டே பழக்கம் இருக்கிறது என்னவோ உண்மைதான், அவர் சொன்ன பதில கூட கவனிக்காம இது அடுத்தடுத்து கேள்வி கேட்டுட்டே இருந்ததுனால பிரச்சனை பெருசாயிடுச்சு. இப்ப கெமி நீங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதனால அதை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்க வந்து ரூல்ஸ் மாதிரி கொண்டு போறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டதும் ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் தான், ஒரு சில இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்றதுலாம் வந்து எனக்கு என் உடம்புக்கு தேவை அப்படின்னா நான் பண்ணிக்கலாம் இல்லையா, இல்லைன்னா எப்படி முடியும் அப்படின்னு சொன்னோம். இல்ல ஸ்ட்ரெச்சஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாவே உடலுக்கு நல்லது, அது வந்து நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லங்க என்னால வந்து இப்ப பண்ண முடியாது, ஆல்ரெடி நிறைய பார்ட் வந்து டேமேஜ் ஆகி கிடக்கு, சோ நான் வந்து என்னால முடியாதுன்ற மாதிரி சொன்ன உடனே ஓகே பரவாயில்ல, இது வந்து நிஜ ஆர்மிலாம் கிடையாது, பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள ஆர்மி மாதிரி ஒரு கேம்ப் தான், அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இல்ல அப்படின்னா அது உங்க விஷயம், நான் ஒன்னும் பெருசா உங்களை தடுக்க மாட்டேன். இல்லப்பா நீ ஒரு தலையா சொல்ற, நீ
கருத்துல தெளிவா இருந்தாதான் நாங்க என்ன பண்ண முடியும்னு நாங்க முடிவு எடுக்க முடியும். நீங்க வந்து உங்க பதில தெளிவா இல்லையே, வீடு வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு போக போறீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியா கத்தவும் அவரு ஆமா ஆமா அப்படின்னு இப்ப சொன்ன இந்த 1000 ஆமாவ அப்ப ஒரு தடவை சத்தமா சொல்லியிருந்தா அந்த பிள்ளைக்கு கேட்டிருக்கும், உட்காந்துருக்கும். ஆனா அப்ப விட்டுட்டு இப்ப வந்து அவ்வளவு ஆமா சொல்றாரு. அவர் வந்து நீ வந்து எப்பவுமே கேரக்டர்ல இருப்ப, இப்ப அந்த ஆர்மி கேரக்டர்ல இருக்கியாங்கும் போயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பேசிட்டு இருந்தோடனே பார்வதி நீங்க தலையாகும் போது நீங்க அதெல்லாம் பேசிக்கோங்க. இப்ப நான் தான் தலை, நான் சொல்றத வந்து எல்லாரும் கேட்டிருக்காங்க, நீங்களும் கேட்டிருக்கீங்க, இப்ப இதை வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்பவும் அந்த பிள்ளை விடல. அந்த பிள்ளை பேசிக்கிட்டே இருக்கு. உடனே இவர் வந்து வாயை மூடிட்டு உக்காருங்க அப்படின்னு. என்ன பார்த்து நீ எப்படி வாயை மூடிட்டு உக்காருன்னு சொல்லலாம், ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டதும், ஏன்னா நீங்க தான் இந்த வீட்டோட பீஸை கெடுக்குறீங்க. ஓ நீ தான் இந்த ரீசனை வந்து நான் அப்போ சொன்னதா, உனக்கு பீஸ் வேணும் அப்படின்னா நீ ஊட்டி கொடைக்கானலுக்கு போ, பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள வந்தனா எல்லாரும் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாரு பேசிட்டு இருக்காங்க. திவாகரன் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் காமனா இருக்கும். நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு அப்படின்றனால சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி விடுற மாதிரி எனக்கு தெரியுது. காலையில எனக்கும் வினோத்துக்கும் நடந்த விஷயத்துல கூட நீங்க வந்து அவரை பிடிக்கும் அப்படின்றதுனால நீங்க ஒண்ணு பண்ணீங்க, ஃபேவரிசம் அப்படின்னு சொன்னதும் தலைனா அப்படிதான் இருக்கணும், ஃபேவரிசம் காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க நியாயமா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டையும் பாரு பிடிச்சுக்கிட்டாங்க. நேத்து மட்டும் என்னைய சாரி கேட்க வச்சிங்கல்ல, இன்னைக்கு காலையில இவங்க 2 பேருக்கும் நடந்த பிரச்சனையில நீங்க ஏன் சாரி கேட்க வைக்கல பாரு கேக்குறாங்க. அது ஒரு நியாயமான கேள்விதான். சோ பிக்ஸா சொல்றாங்க, இதுக்காக நாம இப்ப வந்து உட்காரல, இதை விட்டுட்டு என்ன வேலை ஆகணுமோ அதை பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரவீன் சொல்றாரு, சாரி கேம் வேண்டான்னு நான் தான் சொன்னேன், ஆனா நான் உங்களை சாரி சொல்ல சொன்னேனா, யார் சொன்னாங்க அப்படின்னு நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கனி சொல்றாங்க. பாரு சொல்றாங்க, நீங்க வந்து கனிக்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கா சொல்லல, அவங்கள சாரி கேட்க வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லல, நீங்க அந்த பாயிண்ட ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்க அப்படின்னா நான் ஏன் கடைசியில சாரி சொல்ல போறேன், அதுக்கப்புறம் நானே தான் பாவம் பார்த்து நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை பட்டினி போட்டுருவீங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு சாரி கேட்டேன் அப்படி சொல்றாங்க. இப்படி மாறி மாறி இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கையை தூக்கிட்டு இருந்த எஃப்ஜே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாரு. என்ன அப்படின்னா, கத்தாம இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஓட்டிங் பண்றாரு. இப்ப யாருக்கெல்லாம் இங்க பர்சனல் ப்ராப்ளம் பேசுறதுக்கு வேண்டாம் நினைக்கிறீங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் கை தூக்கவும், ஆமா நீங்க வந்து குரூப்பா வச்சுக்கிட்டு ஓட்டிங் நடத்துவீங்க வாப்பா அப்படின்ற மாதிரி அதையும் தட்டி விட்டாங்க பாரு. இப்ப பிரவீன் வந்து சாரி கேமும் வேணாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன், சோ அதை நான் இப்ப பேச விரும்பல, அட்ரஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போறாரு. ஏய் நீ நேத்து ஸ்ட்ராங்கா சொல்லல, நீ போய் நில்லுடா, அது எப்படி நீ போய் உட்காரலாம் அப்படின்னு பாரு சொன்னதும் தலையே அமைதியா தான் இருக்காரு. என்ன காரணம்னு தெரியல. உடனே வினோத் அங்க இருந்து வாடா போடான்னு அவங்க உங்களை சொன்னது தப்பு, சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்னு. இப்பதானடா சாரி கேம் வேணான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, இவ இந்த உலகத்துலதான் இருக்கானா இல்ல வேற எங்கேயும் இருக்கானா அப்படின்ற மாதிரி இருக்கு. பாரு சொல்றாங்க, நான் வந்து நார்மலா பேசும்போது வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வாடா போடா அப்படின்லாம் சொன்னா உங்களுக்கு பெருசா தெரியும், ஆனா ஒரு கான்வர்சேஷன்ல வைக்கும் போது உங்களுக்கு அது இவ்வளவு பெருசா தெரியுதா, சரி ஓகே அப்போ அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா ஐ எம் வெரி சாரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பிரவீன் சொல்றாரு, நான் உங்ககிட்ட சாரி கேட்கல, இருந்தாலும் நீங்க சாரி கேட்டீங்க, சரி பரவாயில்ல இதை இப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிரவீன் சொல்லி முடிச்சிடறாரு. அம்பிட்டு பேரு கத்தியும் யாரும் அடங்கல. அதுக்கப்புறம் சபரி வந்து வழக்கம் போல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, எப்பா பிக் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, 10 செகண்ட் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அம்பிட்டு பேரும் கப்புச்சிப்புன்னு ஆயிட்டாங்க. அப்போ எந்த வீட்டுல எவன் தலையா இருந்தாலும் சபரியோட பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்குதான் போல, ஏன்னா இது வரைக்கும் அவர் தான் எந்த பிரச்சனையிலையும் சிக்கல, அதனால கூட இருக்கலாம். எல்லாரும் அமைதியானதும் பிக் பாஸ் சொல்றாரு, இந்த செக்கிங் வந்து டெய்லி நடக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த கான்டென்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் வந்து உங்களோட உண்மை தன்மை தான் இங்க காமிச்சிட்டு இருக்கீங்க, கோவப்படுறீங்க, அழுகு வந்து அழுகுறீங்க, சிரிப்பு துக்கம் எல்லாமே வந்து நிஜம்தான், அதை வந்து மக்கள் பார்த்து என்டர்டெயின் ஆவாங்க, அவங்களுக்கு தான் வந்து அது கான்டென்ட், உங்களுக்கு வந்து அது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல் வாரத்துல காந்தி அவரை வந்து என்ன ரீசனுக்காக எல்லாரும் சொன்னாங்க, பெருசா என்டர்டைன்மெண்ட் இல்ல கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிதான் பண்ணானுங்க. இப்போ கண்டென்ட் அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு போல மறைமுகமா. அவர் பாட்டுக்கு அவர் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு, பெருசா அந்த ஆள்கிட்ட எதுவும் சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க தான் அனுப்பி வச்சீங்க, எல்லாத்தையுமே கண்டென்ட்டுக்காக தானடா உள்ள வச்சிருக்கீங்க, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன இது? ஒருவேளை அந்த வார்த்தை ஹவுஸ்மேட்ஸை விட பிக் பாஸை ரொம்ப பாதிச்சிருக்குமோ என்னவோ. அங்க நடந்த பிரச்சனையை தனியா இங்க வந்து பார்வதி கம்பெனி திவாகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்தாங்க, காப்பி கேட்டோன்னு வந்து கிளம்பி விட்டார் மறுபடியும், நீ வந்து என்னை பத்தி பேசாது அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இவங்க சொல்றாங்க, நீ வந்து என்னாலதான் நாமினேட் ஆன மாதிரி நீ வந்து ஒன்று பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு, நீ தானே சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும், நான் சொன்னது நீ பாத்தியா, நான் சொன்னதா யார் உனக்கு சொன்னா, நான்
உனக்கு முன்னாடி அப்படி வந்து சொன்னா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அன்னைக்கு நீ என்னை பார்த்து சொன்னல, என் கூட சேர்ந்ததுனால தான் வந்து கம்யூனிட்டிக்கு வந்து எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்னு நீ என்ன பார்த்து சொன்னல, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படி சொன்ன நீ இப்படியும் சொல்லாமலாம் இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி பார்த்து பேசுறாங்க. என்ன நீங்க என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கம்யூனிட்டி சொல்லவும், ஏப்பா நீ கொளுத்தி விடாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சம்பந்தமே இல்லாம கம்யூனிட்டி இன்னொருத்தவங்க போய் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நீ போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அன்னைக்கு என்னை சொன்னீங்க இல்லையா, இல்லை நான் நிற்கும் போது அவள் சொல்லும்போது இது மற்றவங்களுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு இதுக்குள்ளேயே தான் இதை கொண்டு வரீங்க. இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்பவுமே சம்மந்தமே இல்லாமல் தான் கால் பேசுவோம் போல இருக்கு அப்படி சொன்னோடனே பாரு அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, நீங்க ஆரம்பிச்சு வச்சதானே அப்படின்னு. அந்த மாதிரி யாரும் நினைக்கலாம்னா தனியாக்காவே அந்த மாதிரி தான் வந்து அன்னைக்கு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கம்யூனிட்டி சொல்றது. அப்புறம் தனியாக உட்காந்து பேசுறாங்க. விழுமச்சான் நான் வந்து துரோகம் பண்ணேன் அப்படின்னு நீ சட்டையை பிடிச்சி கேளு, அதை விட்டுட்டு நானே எதிர்க்கிட்டு இருந்தேன், இப்போ நானே அமைதியாயிட்டேன், நீயும் அதே மாதிரி அமைதியாகிட்டு இல்லைன்னா வெளியே அனுப்பிடுவானுங்க. இப்போ பாரும் பிரவீனும் உட்காந்து பேசுறாங்க. பாரு சொல்றாங்க, நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க நீங்க எப்படி இந்த வீட்டை கொண்டு போக போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் வந்து ஆமா நான் ஆள் மாதிரி தான் கொண்டு போறேன் அப்படின்னு. சரி நீங்க ஏன் என்ன மூடிட்டு உட்காருன்னு சொன்னீங்க அப்படின்னு. வாயை மூடிட்டு உட்காருன்னு சொன்ன பாரு அப்படின்னு. சரி ஓகே அதெல்லாம் எதுக்கு சொன்னீங்க, நம்ம நான் வாடா போடா அப்படின்னு தான் பேசும்போது உங்களுக்கு நார்மலாக பேசும்போது தான் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நான் சொன்ன வாடா போட உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்க அவர் வந்து இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி எழுந்து போயிட்டு பாருவை கூப்பிட்டு ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. அந்த பாரு வந்து சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவர் சொல்லியிருக்காரு 1ஆம் நம்பர் ஃப்ளாப் அப்படின்னு. நீனா 1ஆம் நம்பர் ஃப்ளாப்பு 9ஆம் நம்பர் என்னமோ சொன்னாங்க, அது தெரியல மறந்துட்டேன் அப்படியே சொல்லி உடனே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல பாரு வந்து பிக் பாஸ்க்கும் பயப்பட மாட்டாங்க, வீட்டு தலைன்னு எவன் வந்தாலும் அவங்களுக்கும் பயப்பட மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. டாஸ்க் இருக்கு, அது என்ன அப்படின்னா உங்க பொருளெல்லாம் உங்ககிட்ட வந்து நாங்கள் பிடிக்கிட்டோம்ல, இப்போ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு டாஸ்க் ப்ளே பண்ணணும், நாங்கள் உங்க திங்ஸ் எல்லாம் பூட்டி வச்சிருக்கோம், அங்கே போய் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டாஸ்க் என்ன அப்படின்னா 4 டைப் ஆஃப் பிளே வந்து லைனாக இருக்கும். இப்போ வந்து 2 அணியாக பிரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு அணிக்கும் 3 பேர் ஒரே நேரத்தில் வந்து விளையாடணும். ஃபஸ்ட்டு ஒருத்தர் விளையாடும்போது அந்த 4 டாஸ்க்கையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் 2வது ஒருத்தர் கண்டினியூ பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியாக எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு 1000 பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. முதல்ல வினோத்தும் துஷாரும் விளையாடுறாங்க. வினோத் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாரு, துஷார் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வராரு. பட் இருந்தாலும் அவர் அதை செஞ்சு முடிச்சுட்டாரு. அப்புறமா அந்த பக்கம் பண்ணி வராங்க, இந்த பக்கம் பாரு வராங்க. செகண்ட் பிளேல வந்து லாக் ஆகிட்டாங்க. அவங்க அதை திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே அடுத்ததாக தனி முடிச்சு இப்போ வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ பாயிண்ட் அவங்களுக்கு போயிடுச்சு. கார்டன் ஏரியாவில் பாரும் தீபாவளி பேசியிருக்காங்க. பாரு சொல்கிறாங்க, நேற்று கம்பெனி வந்து ஒரு வேலையை பார்த்துருக்கான், என்ன அப்படின்னா இப்போ நம்மளும் உட்காந்து பேசணும்ல, நான் உட்காந்து அவங்க பேசும்போது சில பாயிண்ட்லாம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் அவன் பாயிண்ட் வந்துட்டு கடைக்கிட்ட சொல்லிட்டான், சரியான காப்பி கேட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திவாகர் உடனே ஆமா அது மட்டும் இல்லை, அவன் வந்து கூட பண்ணுவான், என்னெல்லாம் செய்யணுமோ செய்வான், பின்னாடி பேசுவான். இப்போ வந்து அவன் உன்கிட்ட வந்து ஒதுக்கிட்டதுக்கு மெயின் ரீசனு வீடெல்லாம் சேர்ந்து அவனை பிளாக் பண்ணிட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவன் அப்பப்போ வந்து தேவையில்லாம ஒரு மாதிரி டச் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திவாகர் சொல்றாரு, நீ வந்து குறைய சொல்லி அழுகுற, அங்க கூட அவர் வந்து ஒரு டச் பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டா, அது பாருங்க ஒரு பவுண்டரிஸ் தாண்டாம ஹெல்த் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா ஓகே, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்றாங்க. அவனுக்கு வந்து சண்டை போடும்போது இப்போ நம்ம சண்டையில அவன் வந்து நிற்கும் போது அவன் ரெப்ரசென்ட் ஆகணும், அதுக்கப்புறமா அவனுக்கு சுயமா சிந்திக்கிற புத்தி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பாரும் ஆமா சுயமாவே சிந்திக்க மாட்டான், என் பாயிண்ட் எடுத்துட்டு போறான். அப்புறம் இன்னொன்று கூட அவன் கொண்டு வந்தா 2 பொண்ணுங்க கான்செப்ட் ட்ரை பண்ணாங்க, நானும் அதுக்கு ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஓப்பனாக ஒன்று சொல்லவா, அரோரா வந்து அந்த மாதிரி ஒரு எல்லா பசங்கள்கிட்டையும் போய் க்ளோஸ் ஆகி ஒரு மாதிரி திணிச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாரு. ஆமாம் அவங்க வந்து ஃப்ளோட் கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நானே ஒரு சில கண்டென்ட் அவங்க கூட பண்ண தான் செய்கிறாங்க, அதுவே தப்பான ஆள்கிட்ட போகும்போது அது தப்பாக மாறிடும். இப்போ இதே வந்து நீ என்கிட்டயோ இல்லை சபரிக்கிட்டேயோ இல்லை விக்ரஸ்கிட்டயோ இந்த மாதிரி பண்ணனா அது தப்பாக ஆகாது அப்படி சொன்னதும் ஆமாம் நான் வந்து தங்கியே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு பாரு சொல்கிறாங்க. பிக் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் வந்து வின் பண்ண 1000 பாயிண்ட்ஸு நீங்கள் உள்ளே போய் அதுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கு நான் கொடுக்குற டைம் வந்து 9 செகண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பொருளை வந்து ரிட்டர்ன் வைக்கணும் இல்லை எந்த பொருளை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றது வந்து உங்களோட எதிரணி தான் முடிவு பண்ணணும். ஸோ பொறுப்பாக விளையாடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கோட சொல்கிறாரு.
எஃப்ஜி சொல்றாரு, இப்போ 1000 பாயிண்ட்க்கு மேல எங்களோடது இருந்தாலும் அவங்களுக்கு போகுமா அப்படின்னா இல்லை. லக்ஸரி வந்து இருந்தா உங்களுக்கு, ஜெனரல் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. உள்ள போய் சபரியும் எஃப்ஜேவும் வினோத்தும் எடுக்கிறாங்க. அந்த லேபிள கூட பார்க்கல. பிக் பாஸ் வந்து தெளிவாக சொல்லி தான் அனுப்புனாரு. எக்ஸ்ட்ரா வந்தால் அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்க வந்து கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து ஜென்ரலான திங்ஸை எடுக்கவே வேண்டாம், எடுத்துக்கிட்டு எல்லாமே டீலக்ஸாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 பாயிண்ட்மே நமக்கு கிடைச்சிடும். அவங்க என்னதான் வந்து இந்த பொருள் வேணாம் இந்த பொருள் வேணாம்னு சொன்னாலும் பெனிஃபிட் கூட நமக்கே வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து பண்ணலை. டைரெக்டாக கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க எடுத்து வந்ததுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ கவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி கவிக்கிட்ட கேட்டால் சொல்கிறாரு 4600. என்னடா 1000 பாயிண்ட்டுக்கு 4600? சரி அதெல்லாம் கிட்ட சொல்லுங்க. இப்போ வந்து டீலக்ஸ் ஹவுஸ்லாம் அந்த பக்கமாக போங்க, பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களாம் வந்து எந்த பொருளை கொடுக்கணும் எந்த பொருளை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதும் இவங்க வந்து நாயக்கா எப்படியும் ஜெயிக்கல, ஆனாலும் நமக்கு வேணும்ல, நம்ம கையில் தானே பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு 650 பாயிண்ட் இவங்களுக்கு, 350 பாயிண்ட் அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து அவங்க வந்து எங்களுக்கு சிக்கன் வேண்டாம் இது வேணாம் இதெல்லாம் வேணும் அப்படின்ற காஃபி வேணும் டீ வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இடையில யாரோ ஒருத்தங்க ஆப்பிள் வேணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு சபரி போய் கனிக்கிட்ட கேட்டுட்டு தான் வராது. ஓகே ஆப்பிள் 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 ஓகே அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் ஆப்பிள் 200 பாயிண்ட் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல போல. இவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த பொருள் இந்த பாயிண்ட்ஸ்னு சொல்லி முடிச்சோன்னே அவங்க வெறும் நமக்கு 350 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் ஆப்பிள் வந்து வேஸ்ட் அப்படி நீதானமாக ஆப்பிள் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திரும்பவும் வந்து ரீகவுண்ட் பண்ண உடனே நாங்கள் ஜெயிச்சோம், 650 உங்களுக்கு 350 எங்களுக்கா, வெரி ஃபேட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையை தட்டிட்டு அந்த கோவத்தை வெளிக்காட்ட வர முடியாது இல்லை. அப்புறம் உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்து கழுவி ஊற்றுறாரு. நான் தான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன்ல, கொஞ்சமாவது மூணு சமானம் யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கே கிடைச்சிருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனிவே நீங்கள் வந்து இந்த குரூப்பு கேமை விளையாடக்கூடாது, அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு இந்த டாஸ்கே நான் கொடுத்தேன். மறுபடியும் எல்லாமே போய் அதே குடிக்குள்ள விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா போய் தூங்குன்னு சொல்லி குப்பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ இந்த பிரச்சனைக்கான நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா வியானாக்கும் பிரவீனுக்கும். வியானா இப்போ பிக் பாஸ் வந்து நீங்கள் அவங்கள சொல்கிறத கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க இந்த வியானா வந்து சரியான பொருளை வைப்போம் அவங்களுக்கு தண்ணி கொஞ்சமாதுன்னு சொல்லி வைக்க போகும்போது பிரவீன் ஒரு கூட்டம் என்ன நீங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கா மாற்றி எடுத்தீங்கன்னு அவங்க நீ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் பேசணுன்னே நீ என்கிட்ட மட்டும் முறுக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி வியானா சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து அடுத்து தொடர்பு இல்லை. நீங்கள் வந்து இந்த பேசின விதம் வந்து சரியில்லை, நீங்கள் வந்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு பேசுறீங்க, இப்போ சொன்ன டோனும் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து சரியாக பதில் சொல்லலை. அவர் பெருசாக வந்து அவர் இன்வால்மெண்ட் ஆகலை அந்த விஷயத்தில். நான் பண்ணதான் ரைட்டு அப்படின்ற மாதிரி அவர் நிற்கவும் சரி ஓகே நீங்கள் ஒரு ரூல் போட்டீங்க அதை நீங்களே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. என்ன நான் வந்து ஒரு இடத்துல நின்று கேள்வி கேட்டப்போ எனக்கு கிளாரிட்டி கொடுக்காத ஆளுகிட்ட என்னால் பேச முடியாது, எனக்கு சாரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா கேட்டாங்க. அதாவது இப்போ பிரவீன் பண்ணது என்னன்னா மற்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்க பிரச்சனைக்குள்ள நடுவில் வந்து ஒரு தலையை அவர் சால்வ் பண்ணும்போது பொறுமையாக தான் இருந்தார். ஏன்னா அது மற்றவங்க பிரச்சனை, இப்போ தனக்கு தான் வருதுல்ல. அப்போ இந்த இடத்துலையும் பொறுமையாக யார் தப்பு, சரி நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அவர் அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கொடுத்து சாரி சொல்ல கூட தேவையில்லை. ஆமாம் நான் பண்ணது அப்படிதான் இப்படிதான் அந்த இடத்துல அந்த மாதிரி எனக்கு தோணிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவர் கிட்ட விட்டு கொடுக்கல, சொல்லலை. வியானா கத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள், இன்னைக்கு இந்த எபிசோடு இதோட முடியுது. மீண்டும் அடுத்த எபிசோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நான் போகிறதுக்கு முன்னாடி லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபு ஷேர் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவேன். நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், யாரும் பண்ணுற மாதிரி தெரியலையே.